இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் உமக்காக வாழும் பொழுது பல வகையான கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றவரே, உமது உடன் இருப்பிற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு அப்போஸ்தலர்கள் இறைவனுடைய பணியை செய்தபோது கடவுள் அவர்களோடு இருந்து வழிநடத்தியதையும் எவ்வாறு பணியை செய்ய வேண்டும் என்பதை விளக்கி கூறுகின்றது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், உலகம் உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மேலும் தலைவனை விட பெரியவர் பணியாளர் அல்ல என்றும் இதன் மூலமாக நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றும் விளக்குகிறது. இயேசு மேலும் கூறுகிறார், என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள் என்று கூறுகின்றார். இயேசு இந்த உலகத்திலே இறை அரசை பரப்ப பல வகையான கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தார். ஆனாலும் எப்போதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்த நபராக இருந்ததை பார்க்கிறோம். இயேசுவை பின்பற்றி வாழ்கின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவன் கொடுத்திருக்கிற அழைப்பை ஏற்று உண்மையான கிறிஸ்துவ மக்களாக வாழ்வோம். சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்கும் பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், நோய்கள் இவைகளையெல்லாம் நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக, நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.